வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எப்படிங்க இருக்கும் ஊர்லாம் வெயில்? கடைக்கு போட்டதும் தலையை சுற்றும் போது அந்தளவு வெயில் அடிக்குது. இந்த ஐட்டம் தான் வாங்கி வந்திருக்கோம். இப்போல்லாம் ஒரு 2000 தின்னு கடைக்கு போயிட்டு சும்மா சின்ன சின்ன பொருள் வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 ரூபா ஒரு ஃபேமிலி காலியாகுது. ஆமாவா இல்லையா? ரைட், ஓகே. ஒன்றும் இல்லை, வீட்டில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். 2000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, மாங்காய், உருளைக்கிழங்கு, எண்ணெய், பூண்டு, ஒரு தர்பூசு, அரிசி, கமலாப்பழம், அது திராட்சை. சரி, அப்படியே வாங்கி வச்சுட்டா ஒரு வாரம் தாங்கணும். வந்து எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆரஞ்சு பின்ன டர்ன்னு சத்துங்க இருக்கும், போட்டியாது. கமலாப்பழம் ஆரஞ்சு 1 கிலோ இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா? 90 ரூபா. என்னப்பா இவ்வளோ ஜாஸ்தினா? சீசன் முடிய போகுது, விலையேறிச்சுன்னாங்க. சின்ன சின்ன திராட்சை, அந்த பொட்டை இல்லாத திராட்சை, அது 70 ரூபா. எல்லாமே இந்த வெயில் காலத்தில் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் வீட்டில் போய் என்னென்ன வாங்கணும்னு சொல்கிறேன். இங்கே பேசுகிற ஒன்றும் கேட்காது, டர்ன்னு சத்தமாக கேட்டுருக்கேன். உள்ளே போயிருக்காங்க. பன்னீர் இன்னமும் வாங்கணுன்ட்டு. பன்னீர் கழட்டியா? ரைட், ஓகே. போய்ட்டு வரேம்மா. வாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. ஓகே. இதோ இங்கே யார் தெரியுதா? சப்ஸ்கிரைபர். ஓகேம்மா, ஓகேம்மா. சூர்யாவை கேட்டாங்க, அதான் சார் நம்ம வீடு. நான் பேசினதில்ல, அங்கேருந்து பார்க்குறாங்க. ஓ, வீடியோ எடுக்கிறீங்களான்ட்டு. ஃபுல்லாக ஃபேன் போட்டிருக்கேன். இல்லைங்க. சரி, கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு. சரியான வெயில். இந்த அம்மா கண்ணாடி போட்டு போயிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபு பெரிய பிரச்சனை என்னென்னா, தலைவலிக்க ஆரம்பிச்சு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறது தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே அப்படிதான் இல்லையா? கண்ணாடி போட்டு தான் போனோம். எல்லாம் காய்கறிலாம் வாங்கி வந்துட்டோம். உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் காய்கறி விலை வித்தியாசம் பார்க்குறீங்களா? தக்காளி 2 கிலோ தான். ஆமாங்க. 2 கிலோ 40 ரூபாவா? ஸோ 1 கிலோ தக்காளி 20 ரூபா. இது மட்டும்தான் இப்போதைக்கு சென்னையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல பூண்டில் தான் ஆரம்பிக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள். இந்த பூண்டு 100 ரூபா. இது 1/4 கிலோ 100 ரூபா. இது வந்து தக்காளி வந்து 2 கிலோ 40 ரூபா. இது வந்து ஒரு முழு தேங்காய் கட் பண்ணி எடுத்தது 40 ரூபா. வாழைத்தண்டு 15 ரூபா. கேரட் எவ்வளோங்கண்ணா? கேரட் வந்து 35 ரூபா. 35 ரூபா. 1/4 கிலோ மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை பட்டாணி எவ்வளோ? பச்சை பட்டாணி 55 ரூபா. 1 கிலோவா? 1/2 கிலோ. 1/2 கிலோ 55 ரூபா. பச்சை பட்டாணி தான் விலை கொஞ்சம் ஜாஸ்தி. 2 மாங்காய் எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபா. அப்பளக்கட்டை பாப்பிள் வாங்கியிருக்கியா? இது எவ்வளோ தெரில. இது போட்டு 35. சரி. பன்னீர் 128 ரூபா. இங்கெல்லாம் அதை எம்ஆர்பி தாங்க தருவாங்க, அதில் கம்மியாக தரமாட்டாங்க. வெங்காயம் 60 ரூபா கிலோ இன்றைக்கி. இல்லை இல்லைங்க, 2 கிலோ 60. 2 கிலோ 60 ரூபா. பெருசு பெருசாக விட்டியா? சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் வருது. ரைட். உருளைக்கிழங்கு எவ்வளோ வாங்க? உருளைக்கிழங்கு 25 ரூபா. 1/4 கிலோ 1/2 கிலோ அது எவ்வளோன்னு தெரில, நான் அப்படியே. சப்போட்டா 50 ரூபா. ஆரஞ்சு 1 2 3 4 பழமும் 5 பழமும் இருக்குது, 50 ரூபா. கிரேப் 1/2 கிலோ 50 ரூபா. புளி ரேட் போட்டிருக்குங்க. இல்லைங்க, இது அப்படியே. இது வந்து 1/2 கிலோ 100 ரூபா. 80 ரூபா 100 தெரில எனக்கு. அப்புறம் வந்து கருவேப்பிலை நிறைய இருக்கா, 10 ரூபா. கருவேப்பிலை தான் ரொம்ப விலை கம்மி. கோல்டு வின்னர் இன்றைக்கி வந்து 170 ரூபா. 1 லிட்டர் 170, 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து 1 கிலோ வந்து 18 ரூபா. ஸோ இது வந்து 5 கிலோ இருந்துச்சு, இது வாங்கியாச்சு. அரிசி 400 ரூபா 5 கிலோ. ஸோ ஒரு வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தால் ஆவரேஜாக ஒரு 2000 ரூபா பச்சா வச்சிடணும். எல்லாமே இது ஒரு வாரம் தாங்கும். ஒரு வாரம் தாங்குமா தக்காளி வெங்காயம் எல்லாம்? ஒரு வாரம்லாம் தாங்க, ஒரு 3 நாளைக்கு தேவையான. ஓ, ஓகே. இந்த திராட்சை மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இந்த பழுப்பு கலரில் இருக்குது, வேறு திராட்சை இல்லை. அதுவே ஒரு 10 கூட கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரைட், ஓகே, அவ்வளோதாங்க. வேறு என்ன வாங்கியிருக்கோம்? தேங்காய் எண்ணெய். இது என்ன தேங்காய் எண்ணெய் சொல்லுங்கள்? நாங்கள் குழந்தைக்கு வந்து நான் வந்து நம்ம இந்த கோல்டு வின்னர் அதெல்லாம் தரதில்லை. செக்குடு ஆட்டில் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வாங்க ஞாபகம் இல்லையா? இது 214 ரூபா, 210 ரூபா அதில் பில்லு போட்டிருக்கு. 4 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து குழந்தைக்கு தாளிக்க தானே யூஸ் பண்ணுறேன். ஆமாங்க, குழந்தைக்கு சமையலுக்கே இது தான் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து இந்த தோசைக்கு அதெல்லாம் ஊற்றுறதுக்கு. இது தேங்காய் எண்ணெய் வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்கு. செக்கு தேங்காய் எண்ணெய்னாங்க. நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய்.
இதுதான் நல்லாயிருக்கு. சரி, ஓகே. நேற்று எப்படியே கம்பேர் பண்ணி பேசி கீச்சு இவங்களை வந்து குயின்ஸ்லாண்டு கூட்டின்னு போயாச்சு. 2 குயினும் நேற்று குயின்ஸ்லாண்டு போனாங்க. ஒன்று மசாலா குயின், ஒன்று ப்ரௌனி குயின். அவங்க ப்ரௌனி குயின் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ரைடும் கூட வந்தாங்க. இவங்க ஒரு ரைடு கூட வரல. அப்படி வந்திருந்தாங்கன்னா நம்ம குயின்ஸ்லாண்டு வந்து ஒரு வழி ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் வாமிட் எடுத்துருப்பாங்க, இல்லை கிரிக்கெட்டு சுற்றி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ரைடெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் குயின்ஸ்லாண்டு எப்படி இருந்துச்சு ஃபீல் உங்களுக்கு? ஓகேவா? சூப்பராக இருந்தது. எல்லா ரைடுமே நல்லா. நான் வந்து ரைட் போலியை தவிர எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் போனது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் இது ஸ்விம்மிங் பூல், வேவ் பூல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போனேன் நான். அது வந்து தண்ணி ரொம்ப இருக்காது, முட்டியை விட கீழே தான் தண்ணி. குழந்தைங்க கூட போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் குத்தாலும் செம்மையாக இருந்தது. வேற லெவல் குட்டுறாங்க. மேலே வந்து பொத்தன்னு தண்ணி ஊற்றிச்சு. பாலங்கள் குறிப்பிட்ட ஒரு டைம் தான் வச்சுருக்காங்க போல இருக்கு. செம்மையாக இருக்குது. 3 to 4 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து குட்டாலம் இப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது எங்களாலலாம் குட்டாலாம் போக முடியாது. பட் அந்த குட்டால ஃபீல் நேற்று எல்லாம் அனுபவிச்சிட்டோம். நல்லா தண்ணி நல்லா உண்டு பிறண்டாங்க. நீங்களும் என் பேரன் செம்ம ஜாலியாக இருந்தான். மேரிக்கு நாங்கள் போனதே குழந்தைக்கோசரம் தான். அவன் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இப்போ தான் அவன் 1.5 வயசு ஆகுது. எதுன்னு டச் பண்ணி பார்த்து கற்றுக்கினா கற்ற ஆரம்பிச்சுட்டான். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். ஸோ குழந்தை படுற சந்தோஷம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இல்லை, ஆமாம். டிக்கெட் வந்து நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்போ 300 ரூபா. இப்போ வந்து 750 ரூபா. கிட்டத்தட்ட விக்கி சின்னதாக இருப்போ கூட்டு போனோம். விக்கியை இப்போ பேரனை கூட்டின்னு போனோம். பேரனோட பையனையும் பேரனை கூட்டு போகிறப்போ நாம் இருக்க மாட்டோம். குயின்ஸ்லாண்டு இருக்கா இல்லைன்னு அது இருக்கும். 300 டிக்கெட் 750 ரூபா ஆச்சு. அப்போ என்ன ஒரு 2000 இருக்கும். இப்போ விஜிபியில் வந்து டிக்கெட் 1750 ரூபா ஒரு டிக்கெட். போகலான்னு பார்த்தா போக முடியும். 1750 ரூபா ரொம்ப காசு. ஸோ இது ஓகே. பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் போய் பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து அந்த நீச்சல் குளிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் விட்டு வந்தோன்னே வீட்டில் உடம்புலாம் ஒரே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் வந்து குளிச்சா படம் தான் அப்போ அந்த குளன் வந்து ஆனால் சுத்தமாக இருக்குது. தண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதாவது ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் இல்லை, க்ளீனாக இருந்தது ஆக்சுவலாக. ஆமாம் சார், பாசிபிலிட்டி அதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளியே அங்கேயே போகிறப்போ ஹோட்டல் சாப்பிட்டு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறப்போ ரொம்ப சாப்பிட்டா கூட ப்ரெஷரில் வெளியே இருந்தோம்னு சொல்லிட்டு வெயில். இவர் பரவாயில்ல. இவர் எல்லா ரைடுமே அவர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். ரொம்ப மீராமாயை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவர் ஆக்சுவலாக அப்போத்துலேருந்து எல்லா ரைடுமே போவாராங்க. இருக்கிற எல்லா ரைடுமே அவர் பிடிக்கும். எல்லாமே போவார், நல்லா என்ஜாய் பண்ணுவார். அதுதான் முக்கியம். இவங்க வரமாட்டாங்க. இவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நான் போய் சந்தோஷப்படுவேன். எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இருக்குன்னு அது சொல்லி ஒன்றாவது இப்போ வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டாங்க. நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கூட இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்தால் அவங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஒன்று தான் நல்லா பண்ணாங்க. இவங்க கார் ஓட்டினாங்க. அது வீடியோ கேம் கார் உட்காந்து கிரன்னு ஓட்டினாங்க. அதுதான் பண்ணாங்க. வேறு எதுவும் பண்ணல. ஆனால் இந்த ரோலர் கோஸ்டர்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் ரோலர் கோஸ்டரில் கேமரா எடுத்துன்னு போனேன். கிட்டு கேமரா ஆடிச்சு. கேமரா கூட கீழே வந்து சொன்ன ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை என்ஜாய் பண்ண. லாஸ்ட்டாக நாங்கள் வரப்போ ஒரு இது போனார், டோரா ஒன்று போனார். இவருக்கு மட்டும் தான் போனார். அதில் யாரும் வரல. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே 180 டிகிரியில் அப்படி சுற்ற ஆரம்பிச்சது. நல்லா இருந்துச்சு. நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். அந்த கார் டேஷஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறேன் என்னோடய அட்வைஸ்னால், நீங்கள் சப்போஸ் குயின்ஸ்லாண்டு அந்த மாதிரி போகிறதுனா மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே போங்க. சாட்டர்டே சண்டே போகாதீங்க. இல்லை, ஏதோ ஒரு டே வந்து ஹாலிடே இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டேவான்னு தெரியல. அதை பார்த்துட்டு போங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். வீக் டேஸ் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் போனது ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற நாள் க்ரௌடில் போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரைடுக்கும் 1/2 hour அந்த வெயிலில் நிற்க வேண்டியதாகிடும். டைம் முடிஞ்சிடும். 6:30 மணி க்ளோஸ் பண்ணுறாங்க. 2 மணி மேலே உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா 2 மணி எல்லா ரைடும் போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். போயிட்டு வாங்க. ஓகே, சரி. இந்த மதியம் என்ன சமையல் பார்த்துலாமா? இப்போ நம்ம குயின்ஸ்லாண்டு வீடியோலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெடி பண்ணி போடுறேன். அந்த நான் வீடியோஸ் வந்து நிறைய எடுத்துட்டேன். போகிறது வர்றது ஒரே சத்தமாக இருந்துச்சு. அதுவும் முக்கியமான பார்ட் வந்து கட்டினா மியூசிக்கெல்லாம் போட தெரியாது. தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு முக்கியமானது வந்து ஜாயின் பண்ணி போட்டு நிறைய பேர் கேட்டு என்ன ஆப் பண்ணிட்டு கைன் மாஸ்டரில் வந்து எல்லா வீடியோவும் டக்கு ஜாயின் பண்ணி ஒரு தொகுப்பாக வரும். அதை அப்படியே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இவ்வளோ வீடியோ எடுக்கிறீங்களா, எப்படி உங்கள் ஃபோன் வந்து பத்துதுன்ட்டு. இது வந்து மைக்ரோமேக்ஸ் என்ன ஃபோன் ஆச்சு? இல்லை, மைக்ரோமேக்ஸ்
இல்லை எனக்கே ஞாபகம் இல்லை. இருங்க நானே பார்த்து சொன்னேன், நான் மறந்துட்டேன். என் ஃபோன் எனக்கு ஞாபகம் இல்லை. மோட்டோலாம் கரெக்டா? மோட்டோ எட்ஜ் 42 அதுதான் இது. இதில் வந்து 100 GB வந்து ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து எல்லா வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு இப்படி டெலிட் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பேசுறது கிளியரிட்டி இருக்கான்னு பாருங்கள். பேசு கத்த ஆண். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேச எக்கடியே நல்லா கேட்கலாம். அடிக்கடி நான் கேட்குறேன். ஏன்னா சில பேர் சில வீடியோ சரியாக கேட்க மாட்டேதுன்றாங்க. அதனால தான் ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அந்த குயின்ஸ்லாண்டில் போயிட்டு வந்தது. குயின்ஸ்லாண்ட் என்ன பார்க்கு? அம்யூஸ்மெண்ட் பார்க் நல்லா இருக்கு. போங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிக் டேஸில் போங்க, சாட்டர்டே சண்டே போகாதீங்க. லீவ் டேஸில் போங்க. பயங்கர க்ரௌடு, உங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாம் அப்படி தான் போவாங்க. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். உட்கார கூட இடம் இருக்குது. அது நேற்று நாங்கள் போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரைடே தானே நேற்று போனோம். ஃப்ரீயாக கரெக்டாக இருந்தது. ரொம்ப காலியாக வந்தால் தனியாக நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ கரெக்டாக இருந்தது நேற்று. ஒரு ரேட்டுக்கு வந்து ½ hour 1 hour வெயிட் பண்ணோம். ஆனால் நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் தான் டக்குன்னு போயிட்டு வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் கொஞ்சம் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ அதை பற்றி நான் போடுறேன். தேங்க்யூ.